கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் உங்களுக்கு நன்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை காண்பித்துக் கொடுக்க போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னாடி தூரமாய் இருந்தோமா, புறஜாதிகளாக தகுதி இல்லாதவர்களாக, நம்ம பாக்கியவான்களா இல்லாதபடிக்கு தூரமாய் இருந்தோமா, ஒதுக்கப்பட்டிருந்தோம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்ன செஞ்சது அப்படின்னா, நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து நம்மளை அழகுள்ளவர்களாய் மாற்றி, நம்மளை தூரமாய் இருந்த அசிங்கமா தூரமா அழுக்காய் இருந்த நம்மளை கிட்ட கூட்டிட்டு கொண்டு வச்சு அவருடைய அன்பு, அவர் ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி, அவருடைய ரத்தம் தான் பரிந்து பேசி, பாருங்க, ஆண்டவரை பார்த்து, கடவுளை பார்த்து, பிதாவை பார்த்து சொல்லிச்சா, இவங்க கெட்டு போனவங்க இல்லை, இவங்க நல்லவங்க, இவங்க பரிசுத்தமானவர்கள், இவர்களுக்காக என்னுடைய ரத்தத்தை நான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி இயேசு என்னுடைய ரத்தம் அட்வொகேட் மாதிரி, வழக்கறிஞர் மாதிரி பரிந்து பேசி நமக்காக அவர் நம்மளை தூரத்துல இருந்த நம்மளை கிட்ட கொண்டு வச்சு, எவ்வளவு பாக்கியம் பாருங்க. உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். மனிதனுக்காக மாத்திரம்தான் இன்னொரு மனிதன் பாருங்க ரத்தம் செஞ்சிருக்கிறார். அதாவது ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். வேற யாரும் மனிதனுடைய பாவத்துக்காக ரத்தம் செஞ்சிடவே கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவருடைய மனித குலத்தினுடைய பாவத்தை நீக்குவதற்காக அவருடைய ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். இன்றைக்கு அந்த நமக்கும் பிதாவுக்கும் ஒரு பிரிவினை இருந்துச்சு. நியாய தீர்ப்பு என்கிற பிரிவினை, சட்டம் என்கிற பிரிவினை, அந்த கட்டளை என்கிற பிரிவினை, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் எல்லாத்தையும் நீக்கி நம்ம தூரமாக இருந்த நம்மளை சமீபத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு நம்மளோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு தூரமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் விட்டு வழி விலகி போய் தூரமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட வாங்க. நீங்க அழுக்கானவர்கள் அல்ல, பாவத்துல இருக்கிறவர்கள் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசுறாங்க, இடைப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிச்சயத்தோடு கூட நம்பி நீங்க வாங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கிட்ட வர வர உங்களை அழகாய் மாற்றுவார், உங்களை சேர்த்துக் கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கூட எங்களோடு கூட நீங்க பேசுவதற்காக நன்றி. உங்களுடைய ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ரத்தம் எங்களுடைய சகல பாவத்தை நீக்கி சுத்திகரித்திருக்கிறது. உங்களுடைய ரத்தம் எங்களுக்காக ஆண்டவரே தூரமாய் இருந்த எங்களை சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறது. உங்களுடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை எங்களுக்காக சிந்தின ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாக்கியவான்களா, நீதிமான்களை மாற்றி இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்து புகழுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.